நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி விஜயனுடைய ஆட்சியில பயங்கரமான கொடுமைகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜயினால ஒரு கொடுமைகள் நடந்திருக்கு. இதை தட்டி கேட்க போனா மிரட்டுறாங்க, என்ன பண்றாங்க, கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காரு, புலம்பி இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரங்கள்ல ரெடில்ஸுக்கு போன விஜய் அவர்கள் ஒரு ஆட்டோ டிரைவருடைய காலில் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் காரை ஏத்திட்டார். இதனால அவர் கால் முறிவு அதிகமாயிருக்கு. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காங்க. இது குறித்து 10 முறை ஸ்டேஷனுக்கு ஏறி ஏறி இறங்கி இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட இளைஞருடைய அப்பா. என்ன பண்ணியிருக்கிறாரு, கேஸ் எடுத்துக்கோங்க ஐயா, அவர் மேலே கேஸை போடுங்க, விஜய் மேலே கேஸை போடுங்க, அந்த வாகனத்து மேலே கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் பிரச்சார டைமு, தேர்தல் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி வச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். அதுக்கப்புறம் போய் கேட்டா, இப்போ இங்கே அவர் சிஎம் ஆயிட்டாருங்க, அவர் மேலே கேஸ் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 50,000 ரூபாய் வாங்கிக்கோங்க, கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. காவல்துறை சைடும் இருந்து சரி, விஜய் அவங்க கட்சி சார்பில் இருந்தும் சரி மிரட்டல் எடுத்திருக்காங்க அந்த இளைஞருக்கு. இதனால ஆத்திரம் பொங்கி எழுந்த அவங்களுடைய அப்பா, அந்த இளைஞருடைய அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, சூசைட் பண்ணிப்பேன், எனக்கு வேற வழியே கிடையாது, தலைமைச் செயலத்துக்கு முன்பாக நானே என் பையனை என்ன பண்ணணும், தீ குளிக்கணும், வேற வழி கிடையாது, கேஸை எடுத்துங்க, ஏன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, 50,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றாங்க, இதை வச்சுக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை அவர்கள் கண்ணீர் வழிக்க இவர் என்ன பண்றாரு, கதறாரு. குறிப்பா விஜயுடைய ஆட்சியில யாருக்குமே எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட அப்படி தட்டி தூக்கி மாத்திடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க, வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு சுகாதாரத்தை சார்ந்த அந்த நிகழ்வுல என்கிட்ட லிஸ்ட்டுகள் இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க, எல்லா கட்டி என்ன பண்றேன், அந்த வேலையை என்ன எடுக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏக்களா இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், தட்டி தூக்கி டமால் டிமில் பண்ணிடுவேன் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசுறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில பிராக்டிக்கலா இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ஐயா அப்படின்னா ஏத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் விஜய் மேல கேஸ் போடக்கூடாதா, விஜயுடைய வாகனத்து மேல கேஸ் போடக்கூடாதா? அப்படின்னா அரசியல் சாசனத்துல சட்டம் இருக்குதானே, சிஎம் மேல இந்த கேஸ், சிஎம் தப்பு செஞ்சா இந்த கேஸும் போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குதா? ஏங்க, நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல நீங்க சிஎம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உங்க காரு, நீங்க பயணிச்ச காரு, அவர் காலில் ஏறி இறங்கி கால் உடஞ்சிருக்கு. இதை அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, காரை ஏத்திட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து இன்னைக்கு கதறுது, கேஸ் எடுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு. பாதிக்கப்பட்ட சைட்ல இருந்து அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் அந்த கார் மேல வழக்கு போட்டா கூட இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பணமாச்சுன்னா இந்த பையனுக்கு வரும். ஆனா அதை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, போட விட மாட்டேங்கிறாங்க இந்த தாவேக்காவினர், மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா காவல்துறையும் இதுல ஒரு அலட்சியமான போக்க கடைபிடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அந்த தந்தை சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா, காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க சார், தயவு செய்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க. இவங்க ஒரு பக்கம் மிரட்டுறாங்கன்னா, கட்சிக்காரங்க ஒரு பக்கம் மிரட்டுறாங்க. சிஎம் மேல கேஸ் போடக்கூடாதா, சிஎம் கார் மேல கேஸ் போடக்கூடாதா? இது தேர்தலுக்கு முன்பாக நடந்த விஷயம். விஜய் அவர்கள் சிஎம் ஆறதுக்கு முன்னாடி அப்பவே நீங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் மேல கேஸ் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்திருக்குமா? ஆனா இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு மேல கேஸ் போடக்கூடாதா, அவர் பயணிச்ச கார் மேல கேஸ் போடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு இங்க எழும்புதா செய்யுது. எல்லாரும் இங்க சமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசினார விஜய் அவர்கள், ஏன் இந்த அநியாயம் நடக்கிறத இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல கட்சிக்காரங்களா இருக்கட்டும், ஏன் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் துணியில இருக்கு? அப்போ நீங்க உங்க விஷயத்துல வந்து யாருமே இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடாது. யாருமே உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா இது மாதிரிதான் மிரட்டுவீங்க, இது மாதிரிதான் காவல்துறையை என்ன பண்ணுவீங்க, அலக்களிப்பீங்க. ஆதவர்ஜனா வீரவசனம் சொன்னார, யாராவது காவல்துறை போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கணும், ரிஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு ஏன் இந்த கம்ப்ளைண்ட் நீங்க வாங்காம அலக்களிக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன பண்ணிருச்சு, காவல்துறையில கேஸ் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க, கோர்ட்ல இந்த வழக்கை தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒன்னு இந்த பையனுக்கு இழப்பீடு வேணும், நீதி வேணும்.
ஸோ நீங்க கேஸே எடுக்க மாட்டேன்றீங்க, கார் மேலே கேஸ் போட மாட்டேறீங்க, விஜய் மேலே கேஸ் போட மாட்டேறீங்க. அட்லீஸ்ட் கார் மேலே கேஸ் போட்டா கூட அந்த இழப்பீடு தொகை வரும், இன்சூரன்ஸ் தொகை வரும். அதுல கூட அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணலாம், நிதியை கொடுத்துடலாம். ஆனா எதுக்குமே நீங்க ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னா, 50,000 ரூபாய் கொடுத்துட்டு மிரட்டுறீங்க, கேஸ் வாங்க சொல்லி மிரட்டுறீங்க அப்படின்னா, நாங்க சட்ட ரீதியாவே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு இங்க இந்த மகனுடைய தரப்பு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா எல்லாருமே சைடு எங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. தலைமைச் செயலகத்துல வந்து நாங்க தீக்குளிச்சா நம்புவீங்களா? எங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருக்குது, எந்த அளவுக்கு எங்கள வந்து வாட்டி வதைக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு. இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேத்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே அவர் சொல்றாரு. அந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் சொல்றாரு, "நான் விஜய் ரசிகருங்க. அன்னைக்கு விஜய பார்க்கறதுக்கு தான் நான் போனேன். ஆனா தள்ளுமுள்ளுல என் காலு விஜய் கார் வந்து என் காலு மேல ஏறி எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ எவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்குது. கரூர்ல நடந்தது கூட இது வந்து என்ன பண்ண இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாலா நரேட்டிவ் செட் பண்ணாரு. கரூர்ல நடந்த மாரி கொளத்தூர்ல பண்ண பார்த்துட்டாங்க, அங்க பண்ண பார்த்துட்டாங்க, இங்க பண்ண பார்த்துட்டாங்க. எப்படியெல்லாம் நரேட்டிவ் செட் பண்றீங்க சார்? அப்படின்னு தான் பொதுமக்கள் எல்லாமே கேள்வி கேட்றாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டவங்க எல்லாருமே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பதில் உங்ககிட்ட இல்ல. ஏன்னா இந்த ஆட்சியில மக்கள் டெய்லி கொடுமைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாராவதுக்கு ஒருத்தருக்கு சொல்யூஷன் கிடைச்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் மனசை வெறுத்து நான் தீக்குளிச்சா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தந்தையும் சேர்ந்து நாங்க தீக்குளிக்க போறோம், வேற வழி தெரியல, எங்களை இது மாதிரி வந்து என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவமா தவந்து காத்து நிக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியில மிரட்டுறாங்க. விஜய் மேல கேஸ் கொடுக்க கூடாது, அவர் கார் மேல ஏன் கேஸ் கொடுத்தாதான் என்ன, ஏன் கேஸ் கொடுத்துட்டா அவருடைய ஆட்சி போயிருமா, இல்ல ஒரு கார் மேல கேஸ் கொடுத்தா எல்லாம் இழந்துருவாரா, என்ன சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கேஸ் போட்டா சட்ட ரீதியா சந்திங்க சார், முதல்ல ஏன் சார் பயப்படுறீங்க அப்படின்னு தானே கேள்விகள் கேட்க தோணும். ஸோ இன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சாதாரண ஒரு டிரைவரை இப்படி படாத பாடுபடுத்துறீங்களே, இதுதான் உங்க ஆட்சியில கொடுக்கிற நீதி, இதுதானா உங்க ஆட்சியில கொடுக்கிற மாற்றம், இதுதானா விஜய் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து உங்க கவனத்துக்கு வராதா, உங்க காதுகள் கேட்காதா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் விஜயை கொண்டு வந்து சிஎம் சேர்ல உட்கார வச்சா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சாங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வேதனையில பிரச்சனையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செவி சாய்க்கவே மாட்டேன்றீங்க. உங்க மேல ஒரு தப்பு, உங்க கார் ஏத்தி ஒருத்தன் கால் உடைஞ்சு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அவனுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட மிரட்டுறாங்க. உங்க ஆட்கள், உங்க கட்சியோட ஆட்கள் 50,000 ரூபாய் கொடுத்து கேஸ வாபஸ் வாங்குன்னு மிரட்டுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல கொடுமை அப்படின்றது நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு தான் போகணும். ஸோ இந்த ஆட்சி தான் எல்லாருக்கும் நீதி வழங்குற ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, சகோதரத்துவ ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாமுமான ஆட்சி அப்படின்னு காட்டுதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.